உங்களுக்காகவே நம்ம இஎம்ஐ டீம் லான்ச் பண்ணியிருக்க சேனல் தான் இஎம்ஐ Vlogs. இந்த சேனல்ல நிறைய எக்ஸைட்டிங்கான சேலஞ்சஸும் ஃபன்னான கேம்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. நில்ல, எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொன்ன கேப்பே கேட்க மாட்டியா? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப. சிரி சிரி சிரியா லிக்ஸ். இந்த வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆகுது. நீ ஒரு நாள் என்னால இப்படி இருக்க முடியாது. இந்த வீட்டுல ஒண்ணா நான் இருக்கணும், இல்ல தோ இவ இருக்கணும். ஆஹா, இந்த வீட்டுல நான் தான் இருக்கணும். அவளை போக சொல்லு. ஏய், நான் அதுக்கு போனோம், வீட்டை விட்டு ஓடி வந்து நீ போடி. அவதுக்கு போனோம், நான் ஓவரா பேசிட்டு போற. சொத்து வேணாமா? சொத்து வேணும்ல. இன்னும் நீ அதில் உண்மை நம்பிட்டு இருக்கியோ? சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஊர் ஃபுல்லா பொய் கல்யாணம் சொல்லி உண்மையாக்க பாக்குறா. இன்னும் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. யார்கிட்ட சொத்து இல்ல? உங்ககிட்ட தான் சொத்து இல்லைன்னு சொல்றா. என்கிட்டயா சொத்துல? இப்பே சொத்து பத்திரத்தோட வரையிடு. பத்திரத்தை வாங்கிட்டு சொல்லிட்டு போனா போதாதா? எதுக்கு அடிக்கிறா? எல்லாம் உன்னாலதான். இனிமேல் அவ இருக்கும்போது என் மேல கைய வச்ச அவ இல்லாத படி வாங்கிக்கிறேன். அதான் இப்ப வெளில இல்ல. சரி விடு, நான் போய் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். நானும் வரேன். நீ வந்தா பிளானை கெடுத்துருவ. ஆல்ரெடி ஊருக்கு தெரியாம இங்க 10 நாள் மறைச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்தா எல்லாம் கெட்டு போயிடும். எல்லாம் நமக்காக தானே பண்றேன். என்ன பண்றேன், அந்த கூடைக்கு ஒளிஞ்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். 1 2 3 4 5 6 முனிமா வா விளையாடலாம். ஏய் நீயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க உன் புருஷன்? யோ தகப்பா, ஏ ரமேஷ் வெளிய வாயா. ஏய், இவன் இங்க வந்தா அந்த அருவாள் எடு போட தெரியுறேன். எடு பண்றா. அருவா சுமதி வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரு? நம்ம சுமதியா? எப்ப? யோ, உன் பொண்ணு வந்திருக்கா என்னன்னு கேளு. ஏய், என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பஞ்சாயத்துல அப்படியே பேசி சொத்தை ஆட்டையை போட்டுறலான்னு இருக்கீங்களா? எனக்கு என் சொத்து வேணும், பிரிச்சு கொடுங்க. எது சொத்தா? உனக்கு என்ன சொத்து இங்க வாழுத? ஓ, உங்களுக்கு மட்டும் சொத்து இருக்கோ? அது என் தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா சொத்து. ஓஹோ, ஊருக்குள்ள நீ அப்படியே சொல்லிட்டு தெரியா? நீ அப்ப உங்க சொத்து என் சொத்து இல்லையாங்க? அப்படி நினப்பு இருக்கு உனக்கு? இவளே ஒரு 1.5 டிக்கெட்டு சபையில இவங்க அப்ப வெறும் 10 பைசா வச்சு நான் கல்யாணம் கொடுத்தேன். சொத்தான் சொத்து. அது ஏன் தாத்தின் சொத்து. இங்க பாருங்க, உங்களுக்கு தாத்தானா எனக்கு பாட்ட சொத்துல எனக்கு உரிமை இல்லையா? இப்ப சொத்தை பிரிக்கிறீங்களா இல்ல பஞ்சாயத்தை கூட்டுட்டுமா? அப்படி சொல்லிடிய மருமகளே. விஜி கமான் பேபி. எல்லாம் ஒன்னாலதான்டா. தவறண்டா. டேய் தவறன் டேய். தவறன்டா. மாமனாவது மயிராவது. இவங்க நீங்க வந்து கட்டி பிடிச்சலான்னு இருக்கிறாங்க. ஏய், எதுக்கு நீங்க வந்த? சொத்தை பிரிக்கலான்னு வந்தேன். வாய் வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டல. நம்ம பிளான் தான் அவங்களுக்கு தெரிஞ்சா சல்லி பேச கூட தர மாட்டாங்க சொத்துல. என்ன உங்க 2 பேத்து கூட சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்க சொல்றியா? நல்லா முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு முடிச்சு டயர்டாகி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க. யார் இந்த கிழவி இங்க வந்து சிரிச்சிட்டு இருக்குது? யாரம்மா நீ இங்க வந்து லூசுத்தனமா சிரிச்சிட்டு இருக்க? யார பத்திரா லூசுங்கிற? என் பேத்தி தேனை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். தேனாவது பேனாவது யாரும் இல்ல. போவங்கள. ஆர்லிக்ஸோட பாட்டியா நீங்க? ஆர்லிக்ஸ்ல இல்லையே. போயிட்டா. எப்போ போயிட்டா? யாருக்கிட்டடா கதை விடுற? அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. ஏ கிளவி, எங்கேயும் இல்ல, என் மாமொண்ணு இங்கதான் இருக்கா. வந்துட்டாடா? என்ன என் மாமொண்ணு என் முன்னாடி அடிக்கிற? கிளவி கூல் டவுன். ஏய் நில்றி. உன்னை அப்பயே போக சொன்னல, ஏங்க வந்த? போ 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 போ. அதான் அவனே கிளம்ப சொல்லிட்டால. வா போ ஆடி போ. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. முதல்ல கண்ணாடி கழட்டு. சுத்து வீடுமா விட முடக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கூட்டா பஞ்சாயத்தா. இந்த பஞ்சாயத்து அன்னைக்கே முடிச்சுட்டோமே, திரும்ப எதுக்கு பூமாராங்க மாதிரி வந்து நிக்கிறாங்க? தலைவரே, என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்மளுக்கே பஞ்சாயத்து வருது. நீங்க நாட்டாம நீங்க இருக்கு, இதுதான் சாட்சி. ஏதாவது பேசி விடுங்க தலைவரே. பேசி முடிச்சு தலைவரே. நீ பேசி முடிச்சு தலைவரே. சரி. ரமேஷ், என்னப்பா பிரச்சனை? தலைவரே, இந்த பஞ்சாயத்தை நீங்க அன்னைக்கே முடிச்சு விட்டீங்க. இன்னைக்கு என் பொண்ணை ஏவி விட்டு சொத்துல பங்கு கேட்கிறான். பிச்சைக்கார பையன். அப்படியா? உன் பொண்ணை ஏவி விடுறதுக்கு அவன் என்ன ஆவியா? முட்டா பேல.
பாத்தீங்களா தலைவரே, பஞ்சாயத்துல இருந்து பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அடி வாங்கிருவான். இருங்கப்பா. ஏப்பா நீங்க 2 பேரும் வேண்டாம். பாப்பா நீ சொல்லுமா. என் பாட்டனோட உயில கல்யாணத்துக்கு அப்புறம் என் பால் சொத்து என் புருஷனுக்கு தான் வரும்னு எழுதியிருக்கு. அதைத்தான் நாங்க கேட்கறோம். பாட்டு சுத்தம். உன் பாட்டு பேராச்சும் உனக்கு தெரியுமா? எங்க தாத்தா உயில அப்படிதான் இருக்கு. நீ வந்து பாத்தியா அதுல என்ன எழுதிருக்குன்னு? எங்க வீட்டு உயிரை பத்தி எனக்கு தெரியாதா? என் மருமக சொல்ற மாதிரி தான் எழுதி இருக்கு. அவ சொல்ற மாதிரி செய்யுங்க. ஏண்டா நம்ம ஒரு பிளான் போட்டோம், உங்க அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. இங்க பாருங்க தலைவரே, எனக்கு என் புருஷனுக்கு தான் சொத்து. எங்களை ஒதுக்கி வச்சவங்களுக்கெல்லாம் சொத்து கொடுக்க முடியாது. இது நல்லா இருக்கே. காத்திருந்த பொண்டாட்டியே நேத்து வந்து கூட்டிட்டு போன மாதிரி என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை நீ சுட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. என் பையனை தானே கல்யாணம் பண்ணிருக்க. எப்படி இருந்தாலும் சொத்து எனக்கு தான் வரும். என்னடா உங்க அம்மா சம்மதம் இல்லாம எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சொத்துல வர பங்கு கேக்குறாங்க. ஆமா, சொத்துல பங்கு யாரும் கிடையாது, எங்க 2 பேருக்கு தான். சீக்கிரம் பேச்சு முடிச்சுடுங்க. தலைவரே, என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க, வேடிக்கை வந்துட்டு இருக்கீங்க? என்ன எங்கயா பேச விடுறீங்க? நீங்களே தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த வீணா போன சொத்துக்கு தான் இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு. சரி சரி ரமேஷ், அந்த உயிலை போய் எடுத்து வாப்பா. என்ன தலைவரே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னையா உங்க தலைவர் லூசுங்க? என்னையா லூஸ் தாயா, தலைவர் லூஸ் தாயா. சபையில இப்படி சொல்லலாம் நீ? அவன் ஒரு தடவை தான் லூசுன்னு சொன்னான், நீ சபையே கேட்கிற மாதிரி சொல்ற. இந்த ஆள் இனிமே பஞ்சாயத்துக்கே வரக்கூடாது, சரியா? சரிங்க தலைவரே. இல்ல தள்ளி உட்காரு. தலைவரே, உங்க பஞ்சாயத்து அப்புறம் பாருங்க, எங்க பஞ்சாயத்து முடிச்சு விடுங்க முதல்ல. இத பாருப்பா, உன் பொண்ணு சொல்றதான் சரி. போய் உயில் எடுத்து வாங்கோ. உயில் எடுத்து வாயா, உயில் எடுத்து வாயா. நீ உயில் எடுத்து வாயா, பேசிக்கலாம். உயில் எடுத்து வாயா. சரி கத்தாதீங்க, விட்டுறேன். ஏன் பாட்டி வந்தா வந்த கார்ல வந்திருக்கலாம்ல? ஆமா கிழவி, நம்ம கிட்ட தான் நிறைய கார் இருக்கு, கார்ல வந்திருக்கலாமே. கார்ல இவ முகர் கட்டிக்கு கார் ஒண்ணுதான் குறைச்சல். ஏய் கிழவி, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? கையடும். ஆமா, நான் யாரை லவ் பண்றேன், எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் சேட்டலைட் மாதிரி நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். போதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அவங்களே ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி குழந்த மாதிரி அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதை வச்சு தான் ஒன்று தூக்கிட்டோம். காலா? யாரு ஒரு ஹெல்ப்பு, ஃபோன் கிடைக்குமா? கால் பேசிட்டு தரேன். முடியாது. என்ன ஒன்னோட என்கிட்ட இருந்து ஆட்டை போட பாக்குறியா? இப்படிதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊரை ஏமாத்தி நீ ஆளை புடுங்க பார்த்த, இந்த போனை புடுங்க பாக்குறியா? போடி. நிறுத்திரி. பாஸ்போர்ட் விஷயமா பேசணும் தான் ஃபோன் கேட்டேன். எனக்கு என்ன, பாஸ்போர்ட் கிடைக்கலன்னா வீசா கிடைக்காது, வீசா கிடைக்கலன்னா ஃபாரின் போக முடியாது. இங்கே இருந்துட வேண்டியதான். நானும் இந்த கல்யாணம் கெட்டப்ல ஜம்முன்னு தான் இருக்கேன். இல்ல இந்தா போய் பேசு. ஹலோ, நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. நான் முக்கியம் இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது இல்லை. போன வைமா. ஹலோ, உங்க வீட்டு பொண்ணு இங்கே தான் இருக்கா. இது அப்படியா? சக்கொளுத்தி நீதானோ? அப்புறம் பான்ஸ் பவுட்ரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? உனக்கும் எனக்கும் கல்யாணம். ஏ கிழவி, அவனை கல்யாணம்ன்றான். நீ உன் இஷ்டத்துக்கு ஓடி போவ. இவ அப்ப என் புருஷனை ஏமாத்தி வாங்கின சொத்து எல்லாத்தையும் புடுங்க வேண்டாம். அந்த சொத்து எல்லாத்தையும் புடுங்கி என் பேருக்கு எழுதி கொடு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, எவன் கூட வேணாலும் போ. ஏ கிழவி, எவன் கூடனா ஓடி போவா? அவன் என் மாம் பொண்ணு. கல்யாணம் நடந்தா அவன் என் கூட தான், இல்ல கருமதி நடந்தாலும் என் கூட தான். புரியுதா? இல்ல கோழி கழுத்து திருப்புற மாதிரி மறுக்குன்னு திருப்பிடுவேன். சும்மா சொன்னேன்டா, அவள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா பாரு. ஒன்னு அவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா விட்டுருவோமா? அவளை ஏமாத்ததுக்காக சொன்னேன்டா. ஏ கிழவி, நீ சாதா கிழவி இல்ல, முரட்டு கிழவி. அந்த 7:30 மட்டும் தானே வர வேண்டாம்னு சொன்னேன், மத்த எல்லாரையும் காணோம். தலைவரே, அவங்க எல்லாம் கூட்டாளி தலைவரே, ஒன்று சேர்ந்து எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சனி பணம் தனியா போகாது, போய் தொலைட்டோம். இதை பாரு ரமேஷ், பத்திரத்தை நல்லா படிச்சு பார்த்தேன். அந்த பொண்ணு சொன்னதான் சரி. நீ என்ன பண்ற, சொத்தை பிரிச்சு கொடுத்துருப்பா. தலைவரே, என்ன பேசுறீங்க? இந்த சின்னஞ்சிறு செல்லும்பி எப்படி? உங்ககிட்ட தான் பாதி சொத்து இருக்குல்ல, அதை வச்சு பொழைச்சுக்கோ. சொத்து தான் முக்கியம் சொல்ற பிள்ளை கிட்ட வேற என்ன பண்ண முடியும்? விடு, போய் தொலைட்டோம். இன்னைக்கு நல்ல நாள், மதியம் 2 மணிக்கு திரும்ப பஞ்சாயத்து கூடும். அப்போ ஒரு வெத்து பத்திரத்துல ஸ்ரீமதிக்கு சேர வேண்டிய சொத்தை பஞ்சாயத்தை பிரிச்சு கொடுத்துரும். எல்லாரும் போயிட்டு 2 மணிக்கு வாங்க. இந்த உயில் பத்திரத்தை ரமேஷ் நீ பத்திரம் வச்சிரு, 2 மணிக்கு கொண்டு வா. தலைவரே, உயில் எங்க கிட்ட கொடுங்க. இந்த மனுஷன் கிட்ட கொடுத்தீங்கன்னா கோவத்துல கிழிச்சு போட்டு பூனை கடிச்சிருச்சு, எலி கடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாரு. அவன் தின்னாலும் தின்னுருவான் தலைவரே. என்ன பேச வடிக்க வச்சுட்டு இருக்கீங்க?
அவன் வாய் வெட்டி புடி நான் சொல்லி வச்சிருங்க. எங்கடா வாயை விட்டுறா அட நாசமா போச்சு. இந்த உயில் பத்திரத்தை நானே வச்சிருக்கேன். போயிட்டு 2 மணிக்கு வாங்க. வாங்கயா போலாம். போங்கப்பா போங்க. சரி பாட்டி, நான் இவனை கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? தோ அங்க தெரியுதே இந்த மரம், அது 2 பேர் போய் தொட்டுட்டு வாங்க, அப்புறம் இவனை கட்டிக்கிறேன். எனக்கு ஓகே. எனக்கு இது சரியா படல, வேணாம். ஏன் கார்ட்டூன் கிளவி காரியத்தை கெடுத்துரு போல இருக்கு. வா. இவனோட லூசுங்களா இருக்கும் போல. பெஸ்கே போயிருவோம். தொடு கிளவி. கிளவி நம்மளை இந்த மரத்தோட சொல்லிட்டு அவ வேற ஏதோ மரத்தோட ஓட்டிட்டு இருக்கா. அவன் மரத்தோட போறலடா, நம்மளை ஏமாத்திட்டு போறாடா. ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சிருக்க? உனக்கு என்ன, உன் பிளான் ஓகே ஆயிடுச்சு. எனக்கு லவ் போச்சுல, அவ்வளோதான். அவளோட ஊருக்கு போய் கூப்பிட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோதான், அவள் போயிட்டா. சரிடா, ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் அவ வந்துருவா. வசந்த், அலெக்ஸே 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 வசந்த், வசந்த். சாரி அலெக்ஸே, எனக்கு சொத்துலாம் வேணாம், நீ மட்டும் போதுவா. ஏ கிளவி, அங்க பாரு என் பான்ஸ் பவுடர் கொத்திட்டு ஓடுறான். மொத்தத்துக்கு என்ன கொய்யா பழமா? ஓடி போய் விடுறா. என்ன விட்டு எங்கடா போற? நீ இப்படி வர சொத்து கிடைக்கிறவங்க விட மாட்டேடா. போய் ஏய் உர்ரி உர்ரி. மாமா. மாமாவா? எங்க அப்பன் தானே உனக்கு மாமா. லூசு, மறுபடி அவருக்கு மாமா தாண்டி. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு அப்பன் சொத்தவே ஆட்டை போட பாக்குறேன் நீ. யோ, அவளை பத்தது நானு. 10 மாசம் கஷ்டப்பட்டு சம்பனாமா, கிரெடிட் இவன் எடுத்துட்டு போவாராமா. இவர் பைத்தியக்காரி. நான் உனக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு. என்ன விட்டு முன்னாடி என் புருஷனை வெட்டிங்க. இவனை விட்டுறதுக்கு எனக்கு என்ன? அடா டேய், என்ன வெட்டினதுக்கு அப்புறம் வசந்த் வெட்டுங்க. ஐயோ குமரே, என் பான்ஸ் பவுடர் வெட்டதுக்கு முன்னாடி என்னைய வெட்டியா? டேய், என் பேர்ல வெட்டினா என்ன தாண்டி போய் வெட்டலாம் பாப்பா. டேய், நான் கசாப்பு கிடக்கறனடா. வருஷம் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு. பரவாயில்லடா, வெட்டறடா டேய். 1 2 3. சவாஸ் மாப்ள, சவாஸ். என்ன மாப்ள, உன்னை வீரேஸ்வரன் நினைச்சா போய் ஒரு கிழவி போய் வெட்ட போற. உன்னை எல்லாம் என் மச்சான் சொல்லிக்கிட்டே கேவலமா இருக்கு. ஏ இதெல்லாம் ஒரு குடும்பம். டேய், முறை உன்னை வெட்டடா டேய். அவனை இன்னைக்கு தலையா தலையா பால்வடி பசங்களாட்டம். டேய், எனக்கு தேவை என் பேத்தி, உங்களுக்கு தேவை உங்க பசங்க. எனக்கு தேவை பான்ஸ் பவுடர். இவன் எவன்டா பான்ஸ் புளிச்சிங் போடுறது? கண்ணாடி கட்டுறாம இங்க நிக்காம போய் தேடுங்கடா. வாங்கடா போலாம். வாங்க மாப்ள. என்ன பண்றீங்க? இப்ப புடிச்சவட பாருங்க, எல்லாரும் ரவுண்ட் கட்டிடுங்க. ஓ, என்னைய குடும்பத்தோட விளையாண்டுட்டு இருக்கறீங்க? பஞ்சாயத்துல தேறாங்க, போங்கயா. மூடி நீ போய், நான் வரவியா? போட்டோம், பஞ்சாயத்துல போய் பேசிக்கலாம். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க, போட்டோம். வாமா வாமா வா கிளவி வா. என்ன சொல்லும் இந்த ஓட்ட ஓடுற? மாமனுக்கு மூச்சு வாங்குதுல்ல. கிளவி, கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. ஓடா ஓடா.
போயிட்டான் ஹார்லிக்ஸ் போயிட்டான். என்ன ஹார்லிக்ஸ் போயிட்டான்? பக்கத்துல பூஸ்ட் மாதிரி பொண்ணு இருக்குல்ல, ஹார்லிக்ஸா மிதிச்சோம்னு வச்சுக்கோ. ஹார்லிக்ஸ் ஏய் வெட்டி அடிச்சுக்க. எம்மை நடிக்க வரியா? தலைவரே இவங்க 2 பேர் இல்ல தலைவரே, 3 பேர். இவனை லவ் பண்ணி சொல்லி ஒரு பொண்ணு சுத்தி இருந்தால, அவனும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இவங்களை நம்பிலாம் பத்திரத்தை கொடுக்க முடியாது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. தலைவரே இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கு, அதை கெட்டுந்து என்ற மகன். அது அவளே ஒத்துக்கிட்டா, அப்புறம் என்ன? சொத்து பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? உங்க சொத்து வெறி என் பொண்ணுக்கு தெரியாது, அதான் இந்த ஆட்டம் ஆடுறா. நான் மேஜர், எனக்கு என்னோட சொத்து வேணும்னு கேட்கறேன். பிரிச்சு கொடுத்துருங்க. நீங்க பத்திரத்தை எடுங்க தலைவரே, நாங்க கையெழுத்து போடுறோம். தலைவரே பத்திரத்தை எங்க கொடுத்துருக்கீங்க? தலைவரே பத்திரத்தை பொண்ணுட்ட கொடுங்க. தலைவரே பத்திரம் இங்க கொடுங்க தலைவரே. தலைவரே பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. பொண்ணுட்ட கொடுங்க. இங்க கொடுங்க தலைவரே. தலைவரே எங்க கிட்ட கொடுங்க. தலைவரே இங்க கொடுங்க தலைவரே. நீங்க பொண்ணுட்ட கொடுங்க தலைவரே. தலைவரே எங்க கிட்ட கொடுங்க. நிறுத்துங்க. உங்க யாருக்குமே என்னால பத்திரத்தை கொடுக்க முடியாது. ஏன் தலைவரே? ஏன்னா பத்திரம் தொலைஞ்சு போச்சு. என்னையா சொல்ற தலைவரே? நான் பத்திரத்தை எடுத்துட்டு போனேன்னா சரி, நல்லா படுத்து தூங்கிட்டேன். சந்தோஷம். திரும்ப பார்த்தா பத்திரத்தை காணோம். என்ன தலைவரே இப்படி சொல்றீங்க? நடந்தது நடந்து போச்சு. நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு தலைவர். கிளம்பி விடு. பேராண்டி கட்டா மஞ்சத்தாளி உன் கழுத்துல முடிச்சுக்க ஆசை கட்டி விடவா. கிளவி கெட்டி வேலம்பாடு. மாங்கல்யம் தந்துனா நேனா ஜீவன ஹேதுனா சங்கீத வரதாம்பரம் கட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.